வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு KT ராகவன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு அருணன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். முதல் செய்தியாக, இந்திய மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க இலங்கை அதிபர் ராஜபக்சே உத்தரவு அப்படிங்கிற செய்தி நேற்று மாலை ஒரு 7 மணி வாக்கில் இந்த செய்தி வெளியானது. அது இன்றைக்கு அநேக பத்திரிகையில் அந்த செய்தியாக வந்திருக்கு. இப்போ இந்த உத்தரவுக்கு பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் ராஜபக்சேவுக்கு இருக்கிறது, அதனால் உடனடியாக இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். அப்படின்னா என்ன மாதிரியான அழுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீனவர்கள்லாம் சந்தித்து ஒரு 10 நாளில் இதற்கான நடவடிக்கை எடுப்போம், 10 நாளில் மீனவர்கள்லாம் விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். அதன் அடிப்படையில் வெளியுறவுத்துறை அமைச்சரை கூட எங்களுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி குழு சந்தித்தது. அதற்கு பிறகு முக்கியமான தலைவர்லாம் சந்தித்தாங்க. அதில் இதை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அந்த இலங்கை அரசாங்கத்தோடு பேசியிருக்கிறார்கள். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி சில நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கம் கூட அவங்களோடு கூட இங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வரும்பொழுது பெரேஸ் வரும்பொழுது கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதனால அதனுடைய நல்லெண்ணெய் நடவடிக்கையாக இது இருக்கிறது. மத்திய அரசினுடைய தொடர் முயற்சிகள், அதன் விளைவாக வந்த நல்ல நடவடிக்கைகள் இது போன்ற உத்தரவுகளை ராஜபக்சே பிறப்பிக்க வைத்திருக்கிறது. அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 225 மீனவர்களை இலங்கை அரசு விடுவித்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 225 பேரை அது ஏற்கனவே கைது பண்ணி உள்ள வச்சிருந்துச்சுன்னு அர்த்தம். இது பொதுவாக தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு மெகா தொடர் போல இது போய்கிட்டே இருக்கு. அதில் ஒன்றும் ஒரு முறிவு என்பது பாஜக ஆட்சியிலும் ஏற்படவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு நல்லெண்ணெய் சமிக்கை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன படுதுன்னா ஏதோ பிணை கைதிகளை விடுவிக்கிற மாதிரில உங்களுக்கு சுதந்திர தினம் வருது ஆகவே விடுவிக்கிறோங்கிறாங்க. அதிலே நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா 62 படகுகள் அவரிடம் திருப்பி ஒப்படைக்கப்படுமா என்பது சந்தேகமாக இருக்குன்னு வருது. இது இன்னொரு மோசமான நிலைமை. ஆட்களை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னா படகுகளையும் சேர்த்து பிடிக்கிறாங்க, ஆட்களை விடுதலை பண்ணுறாங்க, ஆனால் படகுகளை திருப்பி கொடுக்கறது இல்லை. அப்படின்னா அவங்க எப்படி அவங்களுடைய பாரம்பரிய மீன்பிடி தொழிலுக்கு போவாங்க? பிரச்சனை என்னன்னா ஒன்றும் பாஜக ஆட்சியிலையும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருப்பதாக தெரியவில்லை. கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்வதில் இல்லை வெற்றி, கைது செய்யப்படாமலே இருப்பதுதான் ஒரு அரசனுடைய வெற்றின்னு அருணன் சொல்றாரு. இதை எப்படி பார்க்கல? நான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய செய்திகள் பார்க்கும்பொழுது அன்றைக்கு கூட கைது செய்யும் பொழுது தலைமன்னார்ல போய் அந்த பகுதியில் அவங்களுடைய கடல் எல்லையில் உள்ள போய் கைது செய்வது தான் நான் செய்திகளில் பார்த்துருக்குறோம். இதுல இதற்கான தீர்வை நிரந்தர தீர்வாகத்தான் பார்க்க முடியும் தவிர 40 ஆண்டு கால ஒரு பிரச்சனைக்கு நாளைக்கே தீர்வு காண முடியாது. இதெல்லாம் கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய அருணன் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். யூபி அரசாங்கத்தில் உள்ள இருந்தவங்க தான் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் கடந்த 2 மாதமாக மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு விடுதலை செய்யப்படுகிறது ஒரு நல்ல விஷயம். அதை பாராட்டணும். அப்கோர்ஸ் இவங்க கிட்ட பாராட்டு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீங்க கம்பேர் பண்ணுங்க யூபி அரசாங்கத்தையும் என்டி அரசாங்கத்தினுடைய இந்த இலங்கையில மீனவர்கள் கைது செய்யப்படும் போது எடுத்த நல்ல நடவடிக்கைகளை கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்துட்டு மீண்டும் யூபி அரசாங்கம் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னா ஏற்றுப்பாங்களா? நீங்களே சொல்ல மாட்டீங்க. ஒப்பீடு செஞ்சு பாராட்ட நீங்க தயங்குவது ஏன்? இதுல என்னங்க பாராட்டுறதுக்கு? நாங்க எப்பவுமே நல்ல காரியம் நடந்தா பாராட்ட தயங்கவே மாட்டோம் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரையில. ஆனால் இங்கே என்னன்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இவங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. தேர்தல் காலத்தில் மோடி அரசு மட்டும் வரட்டும், இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும் என்பது போல சொன்னாங்க. ஆனால் என்னன்னா நிலைமை மோசமாயிட்டு இருக்குது. அவங்க பாட்டு வழக்கம் போல அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிறகு இவங்க சொன்ன பிறகு விடுதலை செய்யறதே ஒரு பெரிய விஷயம் போல ராஜபக்சே அரசும் சொல்லுது, இவங்களும் சொல்லிக்கிறாங்க. அது நியாயமே அல்ல. இப்போ இந்த மக்கள் கூட போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ நாங்கள் வெள்ளைக்கொடி ஏந்தி போறோம், கச்சத்தீவில் போய் நாங்கள் சரணடைய போறோம் அப்படிலாம். அது வெறுமனே இந்த மீனவர்களுடைய விடுவிப்புக்கு மட்டுமல்ல, ஒரு நிரந்தர தீர்வு வேணும். எங்களுடைய பாரம்பரியமாக நாங்கள் மீன்பிடி புரிந்த இடத்துல மீன் பிடிக்க அனுமதி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன தீர்வு? UPA 1 இவங்க ஆதரவோட தான் UPA 1 இருந்தது. அந்த 10 ஆண்டு காலம் UPA 1 அப்புறம் UPA 2 2 10 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்தி இருக்கு. அதனால நீங்கள் ஆதரவோடு இருந்த ஆட்சியில கொல்லப்பட்டார்கள், இன்றைக்கு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் நல்ல சமிங்கை தான். எதிர்காலத்துல இதற்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பா. யதார்த்தத்தில் வரக்கூடிய கேள்வி, இந்த விவகாரம் இந்த ஒரு உணர்வுபூர்வமான இந்த விவகாரத்தை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவரும் ப்ரொமோட் பண்ண விதம் என்பது நரேந்திர மோடி அரசாங்கம் வந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரம் தீர்க்கப்படும் சொன்னாங்க. ஆனா
அதுல கைது நடவடிக்கைகளும் படகுகளை பறிமுதல் செய்வதும் நடவடிக்கைகள் தொடர்வதால் நீங்கள் கொடுத்த அந்த விளக்கத்துக்கு ஏற்ப இங்க நடவடிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? டிஸ்அக்ரி வித் யூங்கிறேன். எதிர்க்கட்சியும் கூட சொன்னாங்க. ஆனா நான் தான் சொல்றேன்ல, இதுவரை இந்த 2 மாதத்துல எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது கடந்த கால பார்க்காத ஒரு விஷயம். இன்றைக்கு மத்திய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, சர்வீஸ் சீஃப்ஸ், அதே மாதிரி தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர், எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் இதற்கான இந்த கூட்டங்கள் அடிக்கடி இது போன்ற கூட்டங்கள் லாங் டேர்ம் சொல்யூஷன் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது தீர்வு நோக்கி ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இவ கடந்த காலங்கள் அது மாதிரிலாம் ஒண்ணு நடந்ததாவே தெரியல. ராகவன் சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கடந்த காலங்களில் நடந்த கைது நடவடிக்கையின் போது தொடர்ச்சியான பல கடிதங்கள் முதலமைச்சர்கள், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் எழுதுவாங்க. அதற்கு பதில் கூட இல்லாம இருந்த காலகட்டங்களை பார்த்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு பேச்சுவார்த்தைன்னு சம் சார்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் அதையே பேசி பேசி என்ன பயன்? இப்போ இவங்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்திய மக்கள் ஆட்சியை ஒப்படைச்சிருக்காங்க. என்ன பெரிய ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், ஒரு குணாம்ச ரீதியான ஒரு மாறுதல் என்பது இந்த விஷயத்தில் என்ன வந்திருக்குது? இன்னும் கூட இப்பவும் கூட அந்த இலங்கை ராணுவம் துப்பாக்கிச்சூடு என்பது நடத்துது, கள்ளவெட்டி எரியறது என்பது நடக்குது, படகுகளை தாக்குவது என்பது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆகவே அதெல்லாம் ஒன்றும் மறுக்க முடியாது. இப்ப அமைச்சர் அவங்க என்ன சொன்னாங்க, எதை நம்பி இவங்க இந்த போராட்டத்தை ஒத்தி வச்சாங்க? இன்னும் 10 நாட்கள்ல பிரச்சனை தீர்க்கிறேன்னாரு. 10 நாட்கள் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஏற்கனவே உள்ளது போல அங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியிலையும் பிடிச்சவங்களை விடுவிக்கிறதுக்கு தான் முயற்சி நடக்குது. அதுதான் நடந்திருக்கு. 10 நாட்கள்ல எங்களுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னது போலயே நடந்து கொண்டிருக்கிறார். என்ன வாக்குறுதியை கொடுத்தார்? 10 நாட்களுள்ள இவரெல்லாம் மீனவர்கள் விடுவிப்பு நடந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் எல்லாம் உங்களுக்கே நன்றாக தெரியும். இப்ப பாருங்க வார்த்தைகள். இப்ப 10 நாட்கள்ல அவங்க வந்து போராட்டம் பண்ணது வெறுமன விடுவிப்புக்காக அல்ல, மீன்பிடி உரிமையை பெற்று தாருங்கள் என்பதற்காகத்தான் போராட்டம். 10 நாள்ல அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காணுகிறேன் என்றுதான் சொன்னதாக பத்திரிகையில வந்திருக்கு. சொல்ல வரேன். அந்த இல்லாட்டி அவங்க போராட்டம் வந்து வெறும் விடுவிப்புக்காக இல்ல, கைது நடவடிக்கைகள் பத்தி தான் இருந்தது. அதற்காக தான் நான் சொன்னாரு. ஆனால் நான் என்ன சொல்றேன், குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இல்லங்கிறது உங்க மனசாட்சிக்கே தெரியும். நீங்க வந்து அத சொல்ல வரேன். இல்ல நண்பர், இப்ப படகுகள் கூட பிடிச்சு வைக்கிறதா மாறி இருக்கு. இதுல என்ன செஞ்சிருக்கு? இது ஒரு நீண்ட விவாதம். அந்த இந்த விவாதத்திற்கு நம்ம இப்ப நிறைவு செய்தாலும் அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு விரைவில் வேணும்.